லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் நமத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டோம் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 817 நம்ம கொடுத்த ஆல் போர்டில் 9 7 நம்ம வந்து எடுத்தோம். ஆனால் நான் வந்து கொடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அப்படின்னா 2ஆம் நம்பர் தான் கொடுத்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பர் கொஞ்சம் ரொம்பவே மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் சி போர்டுக்கு தான் 2ஆம் நம்பர் எதிர்பார்த்தோம். ஆனால் 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பராக மாறிடுச்சு. ஓகே, வாங்க நம்ம வந்து என்ன வின்னிங்ஸ் கொடுக்கணும்னு நம்ம வந்து பார்த்தலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டு 9 அல்லது 7ஆம் நம்பர் தான் நம்ம வந்து எடுத்திருந்தோம். ஆனால் நம்ம 9-2 தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். 7ஆம் நம்பரில் வந்து நம்ம வந்து கீழே சப்போர்ட் நம்பராக கொடுத்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் தான் இன்றைக்கி வந்து பாஸ் ஆகிருக்கு. ஏன்னா ஏபிபிசி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இன்றைக்கி வந்து பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 17 வந்து இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக ஆல் போர்டு வந்து மிஸ்டேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 817 நம்ம கொடுத்ததில் உருப்படியாக பிசி மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும். ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான கசிங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே நம்பர்ஸ் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் கணப்பில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, மேலே நீங்கள் கேரளா டிஏர் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம சப்ஸ்கிரைபர் புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கப்பல சிங்கிள் நம்பருக்கு 12 ரூபாய்க்கு 100 வண்டிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி 12 ரூபாய்க்கு 1000, திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100, திருடிஜல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினிங் 1000, திருடிஜல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சிபோர்ட் வினிங் 50 ரூபா, திருடிஜல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வினிங் 1000, சிபோர்ட் வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சிபோர்ட் வினிங் 50 ரூபா, 4 டிஜல் 30 ரூபாய்க்கு 90,000, 4 டிஜல் 110 ரூபாய்க்கு 4,80,000, 3 நம்பர் வினிங் வச்சுன்னா 10,000, பிசி வினிங் 1000, சிபோர்ட் வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 10 நிமிஷம் முடிய வந்து நம்பர் வச்சுங்க. ஓகேவா, நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆல் போர்டு நம்பர்ஸ் தான் எடுக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து 5 டேஸ் ரிசல்ட் வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, 5 டேஸ் ரிசல்ட் வச்சு எடுத்துக்கலாம். இதில் 278. அதுலேருந்து நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 278 போடுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி காஸ்ட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க வரோம். இதில் ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 396. ஓகே, 396. இதில் நம்ம லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் எடுத்துகிறோம். இதில் கிடச்சி நமக்கு 7 அப்படி இல்லைன்னா 0. ஓகேவா, 7 0 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 278 வச்சுருக்கு. நமக்கு 7 அல்லது 0 வந்து கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 280. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 280 காஸ்ட் ஆப்ஷன் 396 போட்டு எடுக்கிறோம். நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அப்படின்னா 2ஆம் நம்பர். ஓகேவா, 9-2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 280 வச்சுருக்கோம். 9 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 696. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 696 காஸ்ட் ஆப்ஷன் 396 போடையில நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 6-2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 696 வச்சுருக்கு. நமக்கு 6 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 706. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 706 லாஸ்ட் ஆப்ஷன் 396 போடையில நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னா 2ஆம் நம்பர். ஓகேவா, 1-2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 706 வச்சு எடுக்கிறோம். நமக்கு 1 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 817. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 817 போட்டு எடுக்கிறோம். நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அப்படி இல்லைன்னா 4. ஓகேவா, 1-4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 817 வச்சுருக்கோம். நமக்கு 1 அல்லது 4ஆம் நம்பர்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இதுலேருந்து இனி ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அப்படி தான் நம்ம கணிப்பில் எடுத்து வந்துருக்கோம். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஆல் போர்ட்ஸ் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு 4 டேஸ் செட் நம்ம எடுத்துக்கலாம். இதில் 280. அதை வச்சு நம்ம இன்னொரு நாள் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 280 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம காஸ்ட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இது ஒரு ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 316. ஓகே, 316. இதில் பார்த்தீங்கன்னா பிடிக்கி முதலக்கூடிய 2 நம்பர்ஸாக நோட் பண்ணிக்கிறோம். இது கிடைச்சது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 அப்படின்னா 8. ஓகேவா, 6 அல்லது 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 280 வச்சுருக்கு. நமக்கு 6 அல்லது 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 696. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 696 வச்சுருக்கு. நம்ம காஸ்ட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். நமக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 அப்படி இல்லைன்னா 0. ஓகேவா, 6-0 தான் நம்ம கிடைச்சிருக்கு. 6-0 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம
வந்து 696 வச்சுருக்கு. நமக்கு 6 அடுத்து 0 வந்து கிடச்சிருக்கு. இதில் 0 பற்றி நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 6 நம்பர் அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பற்றி நமக்கு 706. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். நம்ம 706 காஸ்ட் ஆப்ஷன் 316 கூடியலாம். நமக்கு முதல் கூடிய 2 நம்பர்ஸ் வேணால் 2 அப்படி இல்லைன்னா 7 ஓகேவா. 2 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 706 வச்சுருக்கு. நமக்கு 2 அல்லது 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 817. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து 817 காஸ்ட் ஆப்ஷன் 316 கூடிய நமக்கு முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 அப்படி இல்லைன்னா 7 ஓகேவா. 8 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. நம்ம வந்து 817 வச்சுருக்கு. நமக்கு 8 அல்லது 7ஆம் நம்பர்ஸ் இதிலிருந்து இனி ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆல் போர்டுக்கு 8 7 ஓகேவா. இதிலிருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கும் ஆல் போர்டு வந்து நம்ம மெயினாக கொடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஆல் போர்டுக்கு 1 அப்படி இல்லைன்னா 1 4 தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதிலேருந்து இனி ஒரு நிமிஷம் நீங்கள் ஆல் போர்டு மட்டும் ட்ரை பண்ணும்போது தான் நீங்கள் வந்து 1 அல்லது 4ஆம் நம்பர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வின்னிங்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது ஓகேவா. பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இதில் 18 81 17 71 48 84 47 74 பார்த்தீங்கன்னா நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இதெல்லாம் உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மேடம், இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 817 ஓகேவா. 817 இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாசர் அப்பா அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 7 அல்லது 9 நம்பர் வந்து கொடுத்துருக்கப்பல 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. மதியம் அவர் சி போர்டுக்கு 8ஆம் நம்பர் கொடுத்துருக்கப்பல ஆனால் ஏ போர்டுக்கு இன்றைக்கி ஏ போர்டு 8ஆம் நம்பர் வந்து மாறிடுச்சு. அடுத்து ஆட்சி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பர் 1ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்கப்பல ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் சிங்கிள் ஷாட் கொடுத்துருக்கப்பல. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 5 அல்லது 8ஆம் நம்பர் கொடுத்துருக்கப்பல 8ஆம் நம்பர் நமக்கு சூப்பராக வந்து வின்னிங்ஸ் கொடுத்துருக்கப்பல. அடுத்தது சண்முகம் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 8 அல்லது 5ஆம் நம்பர் எடுத்திருக்கப்பல ஆனால் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஆனால் ஏபிபிசிஎஸ்சி மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிருச்சு. அடுத்து பாலமுருகன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 8 4 எடுத்திருக்கப்பல 8ஆம் நம்பர் நமக்கு சூப்பராக வந்து வின்னிங்ஸ் கொடுத்துருக்கப்பல. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா இந்த கனந்தரன் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 17 எடுத்திருக்கப்பல ஆனால் ஏபிக்கு வச்சிட்டப்பல ஆனால் பிசி வச்சுருந்தப்போனா ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸாக இன்றைக்கி இருந்திருக்கும். இவரும் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 3 அல்லது 8ஆம் நம்பர் எடுத்தாப்புல ஆனால் ஏ போர்டுக்கு தான் இன்றைக்கி 8ஆம் நம்பர் வந்திருக்கு. 2 பேர் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் வந்து ஏ போர்டுக்கு எடுத்துட்டாங்க ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இவர் கொஞ்சம் ஏ போர்டுக்கு 8ஆம் நம்பர்ஸ் எடுத்துருக்கப்பல ஆனால் நம்ம பிசி போர்டு மட்டும் மாறி இருக்குது. இன்றைக்கி ஓரளவுக்கு கம்மியான வின்னிங்ஸை நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும் ஓகேவா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் கமெண்ட்டை போடுங்க. கமெண்ட் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகேவா. மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மீண்டும் நாளைக்கான கஸ்டிங்கை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 8ஆம் நம்பர் தான் எடுத்துருக்கப்பல ஆனால் கமெண்ட் படிக்க மறந்துட்டேன். ஆனால் ஏ போர்டுக்கு தான் 8ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் 8ஆம் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க ஆனால் போர்டு மாறிடுச்சு. எல்லாமே சி போர்டு தான் கொடுத்துருக்கீங்க ஆனால் இன்றைக்கான ஏ போர்டுக்கு மாறிடுச்சு. நம்மளை மீண்டும் நாளைக்கான கஸ்டிங்கள் பார்க்கலாம். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா டைம் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் வீடியோ வந்து போட முடியாது, கொஞ்சம் வெளியே போயிட்டு வரனால கொஞ்சம் டைம் இல்லாமல் இருந்துச்சு. அதனால் நம்ம வீடியோவில் தரும் உங்கள் கணக்கில் மேட்ச் பண்ணி நீங்கள் விளையாண்டுக்க வின்னிங்ஸ் இருக்கிற மாதிரி தான் நம்ம கணக்கில் கொண்டு வந்துருக்கோம்.